ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. வெயில் நல்லா அடிக்கிறதுனால டெய்லி ஒரு ஜூஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜூஸாக போட்டுட்ருக்குறோம். இன்றைக்கி வந்துட்டு ஒரு சின்ன ஜூஸு மினி விளாக் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, பீட்ரூட்டு, கேரட்டு, புதினா, லெமன் புழிஞ்சு விட்டு இதில் அரைச்சிருக்குறோம். அதோட நீல வெள்ளரி வந்துட்டு தனியாக அரைச்சி இதில் ஜூஸு வடிகட்டிட்டேன். இப்போ அதுக்கடுத்து இந்த ரெண்டையும் நான் மூணையும் சேர்த்து வடிகட்டி வச்சுருக்கிறேன் பாருங்கள். நீல வெள்ளரி ஜூஸ், கேரட், அப்புறம் பீட்ரூட்டு 3 ஜூஸையும் அரைச்சி நல்லா வடிகட்டி எடுத்தாச்சு. இதில் லெமன் சாறும் போட்டிருக்குது, புதினா போட்டிருக்குது. இப்போ இந்த மாதிரி அரைச்சி வடிகட்டிட்டு நம்ம மீஷோவில் வாங்கினா ஐஸ் பேட்டர் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்துட்டு ஊற்றி வச்சுக்கலாம். இதை நீங்கள் குடிக்கும்போது ஒரு டம்ளருக்கு 1 2 ஸ்கூப்புக்கு போட்டுட்டு நீங்கள் தயிர் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லையா அப்படியே குடிக்கலாம். சுகர் வேணுன்னா சுகர் போடலாம், இல்லை நாட்டு சர்க்கரை போட்டு குடிக்கலாம். இதில் வந்துட்டு கேரட்டும் பீட்ரூட்டும் இருக்கனால அதுவே வந்துட்டு சுகர் தான் இருக்கும். அதுக்கு மேலேயும் ஜாஸ்தியாக வேணும் அப்படின்னா நீங்கள் நாட்டு சர்க்கரையோ இல்லை எதுவோ போட்டுக்கலாம். நாங்கள் வந்துட்டு அப்படியே தான் வந்துட்டு வாட்டரில் போட்டு குடிச்சுக்கிறோம். இது நல்லாவே பெனிஃபிட்டாக இருக்கும், ஏபிசிடி ஜூஸ் குடிக்கிறத மாதிரி. யாரெல்லாம் குடிக்கிறீங்க இந்த வெயிலுக்கு ரெகுலராக பண்ணி வச்சு அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கங்க. அப்புறம் அதை அரைச்ச வேஸ்ட்டை வந்துட்டு கீழே தூக்கி போட்டுறாதீங்க. இந்த தனியாக வச்சுருக்கேன் பாருங்கள். இதை வந்துட்டு நம்ம சப்பாத்தி மாவு கூட போட்டு பிசைஞ்சுக்கலாம். அப்படின்னா வெங்காயம், மிளகாய், தக்காளி எல்லாம் கடலைப்பருப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துகிட்டு தேங்காய் பூ போட்டு அப்படியே அதை ஆற விட்டுட்டு அது கூட சப்பாத்தி மாவு போட்டு சப்பாத்தி போட்டு எடுத்துட்டிங்கன்னா சைடிஷ் எதுவும் தேவையில்லைங்க, அப்படியே சாப்பிட்லாம். அதனால் அரைச்ச அந்த வேஸ்ட்டை வந்துட்டு கீழே போட்டுறாதீங்க. பாய்ங்க, சீயுங்க. அடுத்த ஒரு மினி விளாக்கில் சந்திக்கலாம்.